தினேஷ் கார்த்திக் வந்து நான் வந்து மோஸ்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோஸ்ட் ஒரு அனலஜிஸ்ட் கிரிக்கெட்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோனிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து டெபியூட் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் வந்து போதிய வாய்ப்பு தோனிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால் அவருக்கு போதிய வாய்ப்பு கிடைக்கல. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல்லோட ஓய்வு பெறதா வந்து முன்னாடியே அறிவிச்சிருந்தார். இப்படி இருக்கையில் இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான ஃபார்மாக இருக்கிறாரு. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கான மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாரு. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடுவில் ரோஹித் சர்மா ஒரு கிண்டல் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா கூட சொல்லியிருப்பாரு. தினேஷ் கார்த்திக் வேர்ல்டு கப்பில் ஏர்லி இப்படி அடிக்கிறங்காட்டி வேர்ல்டு கப் செலெக்ஷன் கிடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது உண்மையாகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த போட்டியே வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிக்கஸ்ட் டார்கெட் 288ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் நல்லா கொடுத்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி அவுட் ஆகிட்டார். இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 35 பால் 83 அடிச்சு ஒரு சரியான இன்னிங்ஸாக பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆடிட்டு போனார். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து அவர் ஒரு ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னோவேட்டிவாகவே இருந்துச்சு. ஒரு சிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஎல் ஹையஸ்ட் சிக்ஸாக 108 மீட்டர் ஒன்று அடிச்சிருந்தார். இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இயரோட பெஸ்ட்டு ஃபினிஷராக இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் வேர்ல்டு கப் நடக்குது. இந்த வருஷம் வேர்ல்டு கப்புக்கான விக்கெட் கீப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் முன்னாடி சேர்ந்த சீரீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஜிதேஷ் சர்மா இருந்தார். ஆனால் ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலாக வந்து ரிஷப் பண்ணிட்டு அதில் சஞ்சு சாம்சனும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்க. இப்படி இடத்துல வந்து எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நானும் வேர்ல்டு கப் செலெக்ஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையிலேயே வேர்ல்டு கப் செலெக்ஷனுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. தினேஷ் கார்த்திக் எடுக்கலாமா, இல்லை இசான் கிசான் எடுக்கலாமா, இல்லை சஞ்சு சாம்சன் எடுக்கலாமா, இல்லை ரிஷப் பண்ட் எடுக்கலாமான்னு. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் தான் வந்து நம்பவே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதே டீமுக்கு நம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எந்த விக்கெட் கீப்பர் விளாடணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.